இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ் ஆஃப் 2023. 2023ல் வெளிவந்த கமர்ஷியல் படங்களில் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண ஆக்ட்ரஸ் பற்றி நம்ம பார்ப்போம். சம்யுக்தா மேனன். இந்த வருஷம் வெளிவந்த வாத்தி படத்தில் நடித்த சம்யுக்தா மேனன் இதுக்கு முன்னாடி சில படங்கள் தமிழில் நடித்து வெளிவந்தாலும் இந்த வாத்தி படத்தின் மூலமாக தான் ஸ்கில்ஃபுல்லான ஆக்ட்ரஸாக மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுபோக மலையாளத்துலேயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு வளர்ந்து வர ஒரு ஹீரோயினாக மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. த்ரிஷா நடித்து இந்த வருஷம் வெளிவந்த படங்கள் லியோ, பொன்னியின் செல்வன் 2, த ரோட். த்ரிஷா நடித்த பொன்னியின் செல்வனில் வர குந்தவை கேரக்டர் இவங்களை தவிர வேறு யாருக்குமே இந்த அளவுக்கு சூட் ஆகிருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நளினமாகவும் அழகாகவும் இந்த கேரக்டரை அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லியோ படத்துலேயும் தனக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணணுமோ அந்தந்த இடத்துலலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ஓரியன்டான படமும் நடித்து வெளிவந்தது. அப்படி ரிலீஸ் ஆன படம் தான் த ரோட். இந்த படத்தில் த்ரிஷா ஒரு யூனிக்கான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த வருஷம் வெளிவந்த படங்களில் அதிகமான படங்களில் லீடாக நடித்தது ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க இந்த வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இவங்க சூஸ் பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டாக தான் இருந்தது. இப்படி வெளிவந்த படங்கள் தான் தீரா காதல், சொப்பன சுந்தரி, ரன் பேபி ரன், த கிரேட் இண்டியன் கிச்சன், ஃபர்ஹானா. இவங்க இந்த வருஷம் லவ், காமெடி, த்ரில்லர், க்ரைம், ட்ராமான்னு எல்லா ஜானர்லேயுமே நடிச்சிருக்காங்க. லீடாக முக்கியமான ரோலில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான கிரே ஷேட் கலந்த கேரக்டர்லேயும் தீரா காதல் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கிரிப்ட் ஓரியன்டான கதைகளாக சூஸ் பண்ணி நடித்த படங்கள் தான் த கிரேட் இண்டியன் கிச்சன் அண்ட் ஃபர்ஹானா. அதுலேயுமே அவங்க தங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டியிருக்காங்க. நிமிஷா சஜயன். இவங்க இந்த வருஷம் நடித்து வெளியான படங்கள் தான் சித்தா, ஜிகர்தண்டா, XX. இவங்க ஆல்ரெடி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நல்ல நடிகைன்னு ப்ரூவ் பண்ணவங்க. இந்த வருஷம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சித்தா படத்தில் அந்த கேரக்டரோட மன ஓட்டத்தை எமோஷனலாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இவங்க நடித்து வெளிவந்த 2 படங்கள்லேயுமே அந்த கேரக்டருக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை நல்லாவே வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலிமா இவங்க மலையாளம் சினிமாவில் சூஸ் பண்ணி நடித்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மாதிரியே தமிழ்லேயும் நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பவானி ஸ்ரீ. விடுதலை படத்தில் நடித்த பவானி ஸ்ரீ இதுக்கு முன்னாடி சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் லீடாக நடித்து வெளிவந்த மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் விடுதலை. இந்த படத்தில் மலைவாழ் பகுதி மக்களில் ஒருத்தராகவே இவங்க மாறியிருப்பாங்க. தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலிமா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ப்ரீத்தி அஸ்ரானி. இந்த வருஷம் வெளிவந்த அயோத்தி படத்தில் நடித்தவங்க தான் ப்ரீத்தி அஸ்ரானி. ப்ரீத்தி அஸ்ரானி இதுக்கு முன்னாடி தமிழ் சீரியல் ஒன்று நடிச்சிருந்தாங்க. அது போக சில தெலுங்கு படங்கள்லேயும் சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் இதுதான் அவங்களுக்கு முதல் படம். ஆடியன்ஸுக்கு புரிகிற மொழியில் பேசி அதுக்கான எமோஷனையும் காட்டி நடிக்கிறவங்க மத்தியில் அவங்க பேசுகிற மொழி புரியலைனாலும் அவங்க என்ன எமோஷனை கன்வே பண்ணுறாங்கன்னு ஆடியன்ஸுக்கு நல்லா புரிகிற அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸையே இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லும் படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸ்ரதா ஸ்ரீநாத். இந்த வருஷம் வெளிவந்த இருகப்பற்றுன்ற படத்தில் நடித்தவங்க தான் ஸ்ரதா ஸ்ரீநாத். இவங்க ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லாவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் கிடைக்கிற ஸ்கிரிப்ட்லலாம் நடித்து மார்க்கெட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் ரொம்பவே சூஸியாக யூனிக்கான ஸ்கிரிப்டை ஒரு படத்துக்கும் சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க நடித்த இந்த இருகப்பற்று படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்தது. துஷாரா விஜயன். சார்பட்டா பரம்பரையின் மூலமாக பேர் போனவங்க தான் இந்த துஷாரா விஜயன். இவங்க நடித்து இந்த வருஷம் வெளியான படங்கள் அநீதி, கழுவேத்தி மூர்க்கன். தன்னோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கதைகளாக சூஸ் பண்ணி தான் நடிச்சிருக்காங்க. இந்த 2 படங்களும் வழக்கத்துக்கு மாறான படங்களாக இல்லைனாலும் இதில் இவங்க நடித்த போர்ஷன்ஸ் தி பெஸ்ட்டாகவே இருந்தது. இவங்க நடித்த இந்த 2 படத்துலையுமே இவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு குறையே இல்லைன்னு தான் சொல்லணும். மீதா ரகுநாத். இந்த வருஷம் வெளியான குட் நைட் படத்தில் நடித்தவங்க தான் மீதா ரகுநாத். இவங்க ஏற்கனவே முதல் நீ முடிவும் நீன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இன்னசென்ட்டாக இருக்க ஒரு கேரக்டராக சட்டலான ஆக்டிங்கையும் தேவையான இடத்துல எக்ஸ்ப்ரெசிவான ஆக்டிங்கையும் வெளிக்காட்டியிருப்பாங்க. ரொம்பவே
ஆடியன்ஸுக்கு கனெக்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் இவங்களோட ஆக்டிங் இருந்தது. இவங்களோட லுக்குக்கு சட்டிலான ஆக்டிங்கும் ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். அபர்ணா தாஸ் ஆல்ரெடி பீஸ்ட் என்ற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு பெருசாக பேசப்படக்கூடிய அளவுக்கு எந்த ரோலும் கொடுக்கல. அபர்ணா தாஸ் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் லீடாக நடிச்சிருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போன எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம்னே சொல்லலாம். இந்த படத்தில் லவ் சீன்ஸ், எமோஷ்னல் சீன்ஸ்னு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வர சாங் அண்ட் சீன்ஸில் எல்லாரையுமே அழ வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் த பெஸ்ட் ஆஃப் 2023 யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி அஸ்ரானி. இவங்க அயோத்தி படத்தில் வேற்று மொழியில் பேசி நடிச்சிருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற எமோஷனை ஆடியன்ஸுக்கு நல்லாவே அவங்களோட ஆக்டிங் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க எங்கேயுமே ட்ராமாட்டிக்காக இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பை தான் இவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் 2023 இஸ் ப்ரீத்தி அஸ்ரானி.